இன்று தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அதிரடி அறிவிப்புகள். பரபரப்பாகும் சிஎம் அலுவலகம். தமிழக அரசின் இன்றைய முக்கிய அறிவிப்புகள். பயிர் காப்பீடு. குறுவை பருவ நெற்பயிர்களை விவசாயிகள் ஜூலை 31க்குள் காப்பீடு செய்ய வேண்டும். குரூப் 1 தேர்வு. ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் குரூப் 1 தேர்வுக்கு ஜூலை 29 வரை விண்ணப்பிக்கலாம். ரயில்வே பணி. ரயில்வேயில் 6557 டெக்னீசியன் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்பு. மணமகிழ் மன்றம். மணமகிழ் மன்றங்களுக்கான சிறப்பு உரிம கட்டணம் 2 மடங்காக உயர்வு. ஆசிரியர் கலந்தாய்வு. ஆசிரியர்களுக்கான பணியிட மாறுதல் பொது கலந்தாய்வுக்கு ஜூலை 7 வரை விண்ணப்பிக்கலாம். தொழில் முனைவோர் பயிற்சி. சென்னையில் 3 நாட்கள் பேக்கரி பொருட்கள் தயாரிப்பு பயிற்சி நடைபெற உள்ளது. தனியார் கல்லூரி கட்டணம். அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலாக வசூலித்தால் கடுமையான நடவடிக்கை. மின் கட்டணம். இந்த ஆண்டு மின் கட்டண உயர்வு இல்லை. பொறியியல் தரவரிசை. பொறியியல் மாணவர்கள் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை உயர்கல்வித்துறை அமைச்சர் இன்று வெளியிட்டார். சிறப்பு ரயில் நீடிப்பு. திருச்சி பெங்களூர் இடையிலான சிறப்பு ரயில் சேவை ஜூலை இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ காப்பீடு. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் ஜூலை 1 முதல் அமுல். முதல்வர் பயணம். முதல்வர் விஜய் கரூர் மாவட்டம் செல்ல உள்ளார். பாடத்திட்ட குழு. 4 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான பாடத்திட்ட வடிவமைப்பு குழுவின் தலைவராக மயில்சாமி அண்ணாதுரை நியமனம். ரேஷன் கார்டு விண்ணப்பம். புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்களை வரிசை எண் அடிப்படையில் மட்டுமே பரிசீலிக்க புதிய தொழில்நுட்பம் அறிமுகம். பாஸ்போர்ட் கட்டணம் உயர்வு. ஜூலை 1 முதல் பாஸ்போர்ட் பெறுவதற்கான கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன. வேலை வாய்ப்பு திட்டம். மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டம் மேம்படுத்தப்பட்டு வேலை நாட்கள் 100லிருந்து 125ஆக உயர்வு. ரயில்வே புதிய விதிகள். தக்கல் முன்பதிவிற்கு ஆதார் கட்டாயம். அபராதங்கள் உயர்வு மற்றும் பல கட்டுப்பாடுகள் அமல். புதிய நியமனம். தீயணைப்பு மற்றும் மீட்பு பிரிவு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமனம். வானிலை எச்சரிக்கை. ஜூலை 3இல் வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. தமிழகத்தில் கனமழைக்கு எச்சரிக்கை. மின் உற்பத்தி தரவு. மின் உற்பத்தி நிலையங்கள் நிகழ்நேர தரவுகளை மின் வாரியத்துடன் பகிர்வது கட்டாயம். ஆதார் இலவச புதுப்பிப்பு. ஆதார் விவரங்களை இலவசமாக புதுப்பிக்கும் காலக்கெடு ஜூலை 1 முடிவு. மின்னஞ்சல் மட்டும் 6 மாதம் வரை இலவசம். ரயில் இயக்கம். சென்னை எழும்பூர் வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ் ரயில் மீண்டும் எழும்பூரிலிருந்து இயக்கப்படும். சட்டப்படிப்பு. அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் LLB விண்ணப்பிக்கலாம். நல்லாசிரியர் விருது. தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு ஜூலை 10க்குள் ஆசிரியர்கள் விண்ணப்பிக்கலாம். ரேஷன் தானியம். அத்தியோதய அன்ன யோஜனா திட்டத்தில் நபர் ஒருவருக்கு 7 கிலோ உணவு தானியம் வழங்கும் திருத்த மசோதா. வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய ஜூலை 31 கடைசி நாள். பட்ஜெட் ஆலோசனை. பட்ஜெட் தயாரிப்பு தொடர்பாக முதலமைச்சர் விஜய் துறை ரீதியான ஆலோசனை நடத்த உள்ளார். வங்கி மோசடி தடுப்பு. வங்கிகளில் தவறான முறையில் நிதி தயாரிப்புகளை விற்றால் வாடிக்கையாளர் பணத்தை திரும்ப பெறும் புதிய விதி. மரியானோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியானோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.